ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் அபிலாஷா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய நிலையத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நிறைய சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். தமிழ் இலக்கியங்களை இந்தி மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய மகாகவி பாரதியார், ஔவையார் போன்ற தமிழ் கவிஞர்களுடைய படைப்புகளை இந்தி மொழியில அறிமுகப்படுத்தியதோட தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கிறதுல முக்கியமான நபரா விளங்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவங்க தான் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 90வது வருஷம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆல் இண்டியா ரேடியோடைய. அந்த டயத்தில் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறது, அதில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் மேற்கொண்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாரதிக்கு கவிமால்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பாரதியாருடைய கவிதைகளை வந்து நீங்கள் இந்தி மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கீங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்களுடைய பல பாரம்பரியமான விஷயங்களையும் உங்களுடைய எழுத்தில் வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல நூல்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியங்கள் மேல ஆர்வம் எப்படி வந்தது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் நம்ம தாய்மொழி தானே, அதனால நம்ம வந்து எப்போவுமே நம்ம தாய்மொழி மேலே ஒரு பற்று இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம வீட்டில் தமிழ் தானே பேசுகிறோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்வம் உண்டு அந்த தமிழ் இலக்கியத்தில். அப்போது சும்மா புக்ஸ் எல்லாம் அப்படி படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கிராஜுவலாக போய் அப்புறம் அந்த சிவசங்கரி கதைகள் என்ன, அதை நாவல்ஸு அது இது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போது எனக்கு ரொம்பவே இல்லாட்டாலும் எனக்கு இங்கிலீஷ் சரி, ஹிந்தி சரி, எல்லா லாங்குவேஜோடைய லிட்ரேச்சர், சான்ஸ்கிரிட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிட்ரேச்சரில் அப்படியே மூழ்கி போயிடுவேன். சின்ன வயசுலேருந்தே புக்கு படிக்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ இங்கிலீஷ் புக்கானாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் அப்படியே படித்து அதுலேயே லயிச்சு போயிடுவேன். நார்த் இந்தியாவிலேருந்து நான் ஹிந்தி தான் படிச்சுட்ருக்கேன். எம்ஏ ஹிந்திலாம் படித்தேன். அப்புறம் ஒரு செமினார் ஒன்று நடத்தினாங்க. அப்போது ஒரு அதில் வந்து பகத்சிங் பற்றி, மங்கள் பாண்டே பற்றிலாம் அவங்க பேசினாங்க. சரி, நம்ம வந்து வாஞ்சிநாதனை பற்றி பேசலான்னு சொல்லி பேசினேன். அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடுது. அப்படி ஒருத்தர் இருந்தாரா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ நாள் தெரியாது. நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து ஆச்சரியம், இவங்களை பற்றிலாம் தெரியாதா இவங்களுக்கு? ஐயோ, நம்ம ஊரில் எவ்வளவு கப்பலோட்டை தமிழ்லாம் நம்ம சினிமாலாம் கூட பார்த்துருக்கோம்ல. அப்படியே நம்ம அழுதுறோம், சிவாஜி கணேசன் நடிச்சு அப்படியே கப்பலோட்டை தமிழன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, செக்க இழுத்து அப்படி எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ கப்பல்லாம் ஓட்டிட்டு. சரி, நம்ம வந்து இவங்களை பற்றிலாம் எழுதலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடுக்கே சுதந்திரதா சேனானி அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். ஸோ அந்த புக்குக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸு. அவங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்லேருந்து அவார்டு கூட கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளை ஒரு ஊக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நம்மளுக்கு ஊக்குவிச்சானா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்படியே எழுதிண்டே போயிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 2014 இந்த எழுதினேன். இதை 2018 இதை புக்கு செலக்ட் ஆச்சு. அப்புறம் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி எழுதிண்டே போனேன். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நான் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். அதில் வந்து நான் ஹிந்தி டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹிந்தி டீச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. என்ன பார்ட் டைம் ஹிந்தி டீச்சராக போட்டிருந்தாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் டீச் பண்ணோம். எதுக்கு மேடம் எங்கள் மேலே ஹிந்தி போத்துறீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லா லாங்குவேஜும் ஒரு ட்ரெஷர் நினைங்க. எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே நிறைய சிமிலர் வேர்ட்ஸு நீங்கள் இருக்குது, ஹிந்திலையும் தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேயே நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சூரியனுக்கு என்ன சொல்கிறீங்க? சூரியன், அதே தான் சூரியன், அதே புஸ்தகம் தான் ஹிந்தியில் சூர்யா புஸ்தகம் அதெல்லாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குன்னு சொன்னோடனே நான் வந்து டெய்லி எழுதி வச்சுப்பேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா அதை ஒரு புக்காக போட்டேன். சப்த சங்கம், சிமிலர் வேர்ட்ஸ், தமிழ்லையும் ஹிந்திலையும் இருக்கிற சிமிலர் வேர்ட்ஸ். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் புக். முதல்ல அந்த புக்கை தான் எழுதினேன். அது என்னன்னா, எல்லா ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ்ல எல்லாம் இதுக்கு ஒரே டிமாண்டு. அதெல்லாம் எனக்கு ஒரு உந்துதல் ஆச்சு, நல்லா எழுதுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் புக் அது வந்து யூபி கவர்னர் வந்து அது அவர் கையால் ரிலீஸ் ஆகி இதாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் மூமேதா சார் வந்து எனக்கு கவிதை, அவரோட புக்ஸை யாரோ சொல்லியிருக்காங்க அவருக்கு. அவர் கொண்டு வந்து எங்கிட்ட புக்கை கொடுத்துட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்புறம் தான் அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்ச விஷயம்லாம் எனக்கு தெரியும். அப்போ அவர் வந்து கண்டீர் பூக்களை கொண்டு வந்து கொடுத்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னார். மனிதனை தேடி ரெண்டையும் நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். அஷ்ரு புஷ்ப மானவ் கி கோஜ்மெண்ட்.
மேத்தாவுடைய 2 நூல்கள வந்து நீங்க மொழிபெயர்த்த விஷயத்த வந்து சொன்னீங்க. அதுலயும் குறிப்பா மேத்தா அவர்களே வந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து இந்த 2 புத்தகங்கள மொழிபெயர்ப்பு செய்றதுக்காக குடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது. எனக்கு நீங்க பேசும்போது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னைக்கு இந்த அளவிற்கு நீங்க வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்கீங்க. இந்த படைப்புகளுக்கு எல்லாம் ஒரு அச்சாணி குடுத்திருப்பாங்க இல்லையா? பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க, "சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தூண்டுகோலா இருந்திருக்கும் இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். நான் எம்ஏ ஹிந்தி ஆல்ரெடி படிச்சதுனால, அங்க டிபார்ட்மெண்ட்ல டீச்சர்ஸ் தேவைப்பட்டது. பார்ட் டைம் ஹிந்தி டீச்சரா அங்க வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கத்துக் குடுக்கறதுக்கு. ஸோ அவங்க என்ன வந்து போட்டாங்க. நாமினேட் பண்ணினாங்க. 3:30லேருந்து 5 டெய்லி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அஃபிஷியல்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வருவாங்க படிக்கிறதுக்கு, ஹிந்தி படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து இன்கிரிமென்ட், அவங்களுக்கு வந்து நெறைய கிராண்ட் அதெல்லாம் கூட குடுப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க படிச்சு ஆகணும். கம்பல்சரி தான். ஸோ அவங்களுக்கு ஆனா தான் ப்ரமோஷனே தே வில் பிகம் எலிஜிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஹிந்தி கிளாஸ் படிக்கிறதுக்கு வருவாங்க. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, ஆக்சுவலி அவங்களுக்கு ஏன் அப்படி பிடிக்காதுன்னா, கொஞ்சம் 6 மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு சென்டென்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடணும் அவங்கள நம்ப. அப்படி அப்போ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இவ்வளோ ஸ்பீடா நம்ம எடுத்தா தான் அவங்களுக்கு அந்த லெவல்ல வர முடியும். உங்கள அறியாமலே நீங்க நெறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. நீங்க இப்ப தமிழ் பேசும்போதேன்னு சொல்லுவேன். இப்ப இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் ஒரே இது சிமிலர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். இன்னைக்கு இந்த வேர்ட்ஸ்ல வந்து வந்தது, கான்ட்ரோவர்சி வந்தது, டிஸ்கஷன் வந்தது. ஸோ அதெல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு பேப்பரா எழுதி வச்சுப்பேன். என்னோட டாட்டர் பார்த்தா, "என்னம்மா இந்த மாரி எதுக்கு நீ பேப்பர்ல நெறைய பிட்டு பிட்டா எழுதி வச்சிருக்க. நெறைய வேர்ட்ஸ் எழுதியிருக்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு புக்கு போடேன்" அப்படின்னு சொன்னா. சரி அப்புறம் தான் சரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தது. சரின்னு பார்த்தா 1500 வேர்ட்ஸ் வந்துடுது. அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து சப்த சங்கம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டேன். அதில வந்து எல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ இது போட்ட உடனே ரொம்பவே இதுக்கு டிமாண்ட். அப்ப அது எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட் ஆச்சு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் மேத்தா சார் வந்து அவரோட புக்ஸ கொண்டு வந்து குடுத்து அவர வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கு பப்ளிஷ் ஆகும்போது அவரே அதுக்கு ஃபோர்வேர்டும் எழுதி குடுத்தாரு. ரொம்ப அழகான ஃபோர்வேர்ட் எழுதி குடுத்துருக்காரு. அது மறக்கவே முடியாது. அவருக்கு என்னைக்கும் நான் வந்து கடமைப்பட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் போயட்ரி டிரான்ஸ்லேஷன். போயட்ரி டிரான்ஸ்லேட் பண்ணது கிடையாது அது வரைக்கும். நான் ஒரிஜினல் போயட்ரி எழுதியிருக்கேன். மனதின் வீணை நாதம் அப்படின்னு மன் கி ஜங்கார்னு ஒரிஜினல் போயட்ரி எழுதியிருக்கேன் ஹிந்தியில. பட் தமிழ்லேருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சுட்டு நான் ட்ரை பண்ணினேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லா ஆச்சு. இதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்கு. அங்கேருந்து கிராண்ட் கூட கிடைச்சது பப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டா இருந்தது. சிறப்பு மேம். நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது, உங்களுடைய அந்த மொழியினுடைய ஆர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுக்கு ரொம்பவே தெரியுது. அந்த ஆர்வத்தினால தான் இவ்ளோ விஷயங்கள் இந்த படைப்பு வந்து இந்த உலகிற்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது மேம். பாரதிக்கு காவியமாலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய கவிதைகள இந்தி மொழியில வந்து நீங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கீங்க. பாரதியாருடைய கவிதைகள நீங்க இந்தி மொழியில மொழிபெயர்ப்பு செய்யும்போது, நீங்க ஏதாவது சவால்கள் சந்திச்சீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சவால்கள்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து நம்ப தமிழ் கலாச்சாரம் இருக்கு. அத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஃபுட் நோட் மாதிரி எழுதி, எந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் அத எழுதினாருங்கிறத நம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அந்த மாரி பண்ண வேண்டியிருக்கு. சிறப்பு மேம். இப்போ பாரதியாருடைய பாடல்கள்ல முழுமையா நீங்க இது பண்ணியிருக்கீங்களா? இல்ல குறிப்பிட்ட இல்ல. ஏதாவது பாகங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. அதாவது நான் பாகங்கள் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் நான் பண்ணல. ஒரு 30 கவிதைகள மாத்திரம் எடுத்து எழுதியிருக்கேன். ஆனா, அத வந்து நான் பாகமா பிரிச்சிருக்கேன். பக்தி இலக்கியம், மகளிர் பத்தி எழுதினது, தமிழ்நாட்ட பத்தி எழுதினது, தேசப்பற்று பத்தி எழுதினதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5, 5 இதா எழுதி மொத்தம் 30 கவிதைகள தான் நான் பாரதியார் கவிதை பாரதிக்கு காவியமாலாங்கிற பேர்ல ஒரு புக்கா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது, ஒவ்வொரு உங்களுடைய புத்தக பயணத்திற்கும், அது கூடவே கோர்வையா இன்னொரு விஷயமும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நினைக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மொழியில இருக்கக்கூடிய விஷயங்கள மற்றொரு மொழிக்கு நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்றோம். அப்போ வந்து ஏதாவது கடினமான விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படிங்க மேம்?
நம்ம கலாச்சாரத்த வந்து அங்க கொண்டு போறது தான் என்னுடைய மெயின் இது. அப்ப நான் வந்து சாகித்ய சேதுன்னு சொல்றாங்க என்ன. அதாவது பிரிட்ஜ் பிட்வீன் த 2 லாங்குவேஜஸ். ஸோ நெறைய இடத்துல அவங்கலாம் சொல்லும்போதே சாகித்ய சேதுன்னுங்கிற மாரி என்ன பிரிட்ஜா நெனைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து மீனாங்கிற ஒரு புக் ஒண்ணு எழுதினேன். எங்க அம்மாவுடைய லைஃப் நெனச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அவங்க நேரா திருநெல்வேலியில பொறந்துட்டு நேரா நார்த் இந்தியா, எங்க அப்பா ஏர்ஃபோர்ஸ் இருந்தாரு. நேரா நார்த் இந்தியால போய் செட்டில் ஆன உடனே, இங்க உள்ள கல்ச்சர அவங்க கொஞ்சம் கூட விடல. அத அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க. அதனால தான் எனக்கு எல்லாமே தெரியும். நம்ப கிராமிய பாடல்கள், நம்ப கல்யாணங்களுங்கும்போது பாடுறது, நம்ப சீமந்தம் அந்த மாரி வளகாப்பும்போது பாடுற பாட்டுகள், இல்லைன்னா ஒரு பொங்கல்ம்போது, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாடுற பாட்டுகள் எல்லாம் கோலாட்டம், கும்மி எல்லாம் அடிச்சுட்டு பாடுவாங்க. அப்படிலாம் கொண்டாடுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் கூட நான் வந்து மீனான்னு ஒரு நாவல் எழுதி, குறுநாவல் எழுதி, அதுல இதெல்லாம் கூட இன்கார்ப்பரேட் பண்ணி, அத வந்து நான் ஹிந்தியில அதனுடைய மொழிபெயர்ப்பு பண்ணி அத எடுத்துன்னு போயிருக்கேன். ஸோ நார்த் இந்தியாக்காரங்க நிஜமாவே அத படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம கல்ச்சர பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்கங்கிறது அப்பதான் தெரிஞ்சது. இப்போ மொழிபெயர்ப்பு நீங்க செய்யும்போது, வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா? இல்ல நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய உணர்வுகள் ரொம்ப முக்கியமா? அத எந்த அளவுக்கு நீங்க கவனத்துல கொண்டு நீங்க இந்த மொழிபெயர்ப்புகள செஞ்சீங்க மேம்? இல்ல இது 2மே தான் முக்கியம். வார்த்தைகள வந்து நம்ம தப்பா போட முடியாது. அழவள்ளி அப்பாவுடைய கவிதைகள பண்ணினேன். "தோந்துவாலே கணபதின்னு" சொல்லி பண்ணினேன். ஸோ அதுல வந்து அவங்கலாம் வந்து நம்ப "அல்வா போல மாம்பழம்" அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அவங்க சொன்னாங்க, "அல்வா போல மாம்பழம்." மாம்பழம் வந்து அல்வா போல இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அப்படி கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, "நீங்க வந்து தேன் போல மாம்பழம் தானே எழுதணும். நீங்க எப்படி அல்வா போல மாம்பழம் எழுதியிருக்கீங்கன்னு" சொன்னேன். நான் சொன்னேன், "எனக்கு ஒரு ரைட்டும் கிடையாது சார். அந்த கவிஞர் என்ன எழுதியிருக்காரோ, அது அப்படியே எழுதுறது தான் என்னோட வேலை. கை வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஐ அம் ஒன்லி எ டிரான்ஸ்லேட்டர். ஐ அம் நாட் அன் ஒரிஜினல் கிரியேட்டர். அதனால நான் அவர் என்ன எழுதினாரோ அதை தான் நான் எழுதுவேன். அல்வா போல தான் மாம்பழம், அல்வா போல மாம்பழம் தான் நான் எழுதுவேன்னு" சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த புக்ல அப்படிதான் அல்வா போல மாம்பழம், ஹல்வா ஜேசா ஆம் அப்படிதான் எழுதியிருக்கேன். ஓகே மேம். ம். நீங்க நேரிட்ட சவால்களையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, நீங்க படைத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல எந்த படைப்ப தமிழ் மொழியிலிருந்து நீங்க மொழிபெயர்க்கிறது உங்களுக்கு சவாலா இருந்துச்சு? சங்ககால தமிழ் இலக்கியம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்ம பேசுற தமிழே கிடையாது அது இல்லையா. ஆமா. ஸோ அதை வந்து நான் ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணினேன். எனக்கு ஔவையார் ரொம்ப பிடிக்கும். இப்போ நார்த் இந்தியாவில் கபீர் தாஸ்னு இருக்காரு. அவரோடது தான் எல்லாருமே படிக்கிறாங்க. கபீர் கே தோஹே ரெண்டு ரெண்டு கப்லெட்ஸ் ரெண்டு ரெண்டு வரிக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஔவையாரும் அதே மாதிரி தானே எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட படிக்கிறாங்களே. ஆதி காலத்திலேயே இருந்திருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்காங்க. கபீர் எல்லாம் வந்து அப்புறம் தான் வந்திருக்காரு. ஸோ அதை நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சுட்டேன் மனசுல. அவங்க யோகா, பக்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம படிச்சு அதை கிரகிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரெக்டான வேர்ட்ஸை போட்டு கொஞ்சம் கூட மாறாதைக்கு அதனுடைய அவங்களோட ஸ்பிரிட் அவங்க எந்த இதுல எழுதினாங்களோ அதனோட பாவங்களையும் அதையும் அப்படியே நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. முதல்ல அந்த புக்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் புக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை படிச்சு அதுக்கப்புறம் அதனுடைய கவிதை நயத்துலையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன மீன் பண்ணினாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதையும் டீட்டெயிலாக அதையும் கீழே எழுதி ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஔவையார் தனிப்பாடல்லாம் கூட அதே ஒரு 150 பக்கத்துக்கு மேலே வந்தது. கதைகள் வெவ்வேறு கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் அவங்க எப்படி ஒரு கவிதை சொன்னாங்க அங்கே அதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படிக்க படிக்க நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்ததுனால அது எழுதியிருக்கேன். அது நான் கட்டாயம் இது இப்போதான் வந்திருக்கு. புதுசாக எழுதியிருக்கிற புக்கு இதுதான். 5 வருஷம் ஆச்சு இதை எழுதுறதுக்கு, சரியாக எழுதுறதுக்கு. இது ஆக்ராவில் வந்து கேந்திரிய ஹிந்தி சன்ஸ்தான் அங்கே வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த புக்கு. இனிமே தான் இது டிஸ்கஷனுக்கு இனிமே எடுத்துக்க போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் அந்த மாதிரி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ நிறைய பேருக்கு போய் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆர்வம். கண்டிப்பா எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த புத்தகம் ஒரு பெரிய அளவிற்கு மக்களால படிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மேம், இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ் இலக்கியத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் இலக்கியம் வந்து எந்த இலக்கியமானாலும் அது வந்து ஒரு புதையல். பணம் மாத்திரம்தான் புதையல் அது மாதிரி நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு பணம் மாத்திரம் தான் வேணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம மனசுக்கும் திருப்தி இருக்கணும் இல்லையா. இப்போ பணத்தை மாத்திரம் நிறைய வச்சுட்டானா என்ன பண்ண முடியும்? சாப்பிட்றது ஓரளவு தான் சாப்பிட முடியும். ஆனால் வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து திருப்தி கொடுக்கறது வந்து நிறைய படிக்க 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 எப்படி வாய்க்கு வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்டா எவ்வளவு நம்மளுக்கு அமுதம் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. அதனால தான் நான் ஔவையாருக்கே அமிர்தவாணின்னு கூட வச்சிருக்கேன் அதுக்கு பேர். இப்போ
அவையாரோடத. பட் வந்து இலக்கியம்ங்கிறது வந்து நம்ம ஊற ஊற ஊத்து மாதிரி பெருகின்றே இருக்கும், அது எடுத்துகிட்டே இருக்கலாம். அது மாதிரி எவ்வளவு நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்களோ அவ்வளோ உங்கள் நாலேஜும் வளரும். 4 பேருக்கு பேசுறதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும்போது. எவ்வளவோ இருக்குது இந்த உலகத்தில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவும்பாங்க. அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ இருக்கா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சோமே. இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த கூகுள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுறது. அப்படி கிடையாது. இதெல்லாம் படித்தானா அவங்க எவ்வளவு அனுபவம் இருந்தால் அவங்களால அப்படி பேசியிருக்க முடியும். எப்படி ஔவையார்லாம் கூட அந்த சங்க காலத்தில் எவ்வளோ வருஷம் முன்னால் இருந்தவங்க, அவங்க ராஜாக்கெல்லாம் கூட அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ வந்து கம்பெனியே கூட சொல்லியிருக்காங்க, ஒரு டெய்லர் பேர்டு வந்து அது வீவ் பண்ணும், அதனோட நெஸ்ட்டை வீவ் பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. உனக்கு வந்து போய்ட்ரி மாத்திரம் தான் எழுத தெரியும், உனக்கு எல்லாம் கூட தெரியுமா, நீ எதுக்கு பெருமைப்படுற, ராஜா வந்து உன்னை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு, உன்னை இது பண்ணுறாருன்னு சொல்லி நீ வந்து பெருமைப்படாதேன்னு கம்பெனியே கூட அவங்க தட்டி கேட்டிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் நீ சமமாக மதிக்கணும், மற்றவங்களாம் கூட நல்லா எழுதுறாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு இப்போ ட்ராமாவில் ஒருத்தர் நல்லா எழுதுவாங்க, ஒருத்தர் வந்து போய்ட்ரி நல்லா எழுதுவாங்க. அந்த மாதிரி இலக்கியத்தில் எவ்வளோ இது இருக்குது, விதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. அதனால் யாருமே பெருமை கொள்ளக்கூடாதுன்ட்டு அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதீங்கன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும், படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய அட்வைஸ். மேம், இப்போ நிறைய புத்தகங்கள் நீங்க வெளியிட்டிருக்கீங்க. அதுல குறிப்பா உங்களுடைய மனம் கவர்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய எழுத்துக்களே நமக்கு சில நேரத்துல வந்து மனம் கவர்ந்த எழுத்துக்களா மாறும் இல்லையா? அந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. இப்போது நான் வந்து ஒரிஜினலாக ஹிந்திலேயே கூட எழுதுகிறேன் நிறைய. இப்போது சுந்தரி கா சப்னா ஒரு அந்நிய கஹானியான்னு சொல்லி என்னுடைய படைப்பு ஒன்று இருக்குது. அது வந்து ஹிந்தியில் நான் என்னுடைய சொந்த கதைகளெல்லாம் எழுதியிருக்கேன். நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் கதைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவசங்கரின்னு ஒரு ரைட்டர் எல்லாருக்குமே தெரியும், தமிழில் ரொம்பவே ஃபேமஸ். அவங்கள மாதிரி பெரிய ரைட்டர் உடைய தொடர்பு எனக்கு இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னுடைய தீசிஸே நான் பிஹெச்டி பண்ணும்போது அவங்களுடைய கதைகளை தான் நான் பண்ணியிருக்கேன். மன்னு பண்டாரி நார்த் இந்தியன் ரைட்டர் அண்ட் இங்கே இருக்கிற சிவசங்கரிங்கிற ரைட்டருடைய கதைகளில் இருக்கிற ஸ்டோரிஸில் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய தீசிஸ் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஸோ அதுதான் என்னுடைய டாப்பிக்காக இருந்தது. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினாங்க. அப்புறம் அவங்கள வந்து நான் இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுடைய கதைகளே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் அவங்கள முதல்ல தெரியறதுக்கு முன்னாலேயே நான் நிறைய கதையெல்லாம் அவங்களோடதே படிச்சிருக்கேன், ஸ்டோரிஸ்லாம். ஸோ அவங்கள வந்து பரிச்சயமானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஜமானா பத்லேகான்னு சொல்லி அவங்களுடைய கதைகளை வந்து நான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். மன்னு பண்டாரின்னு நார்த் இந்தியன் ரைட்டர். அப்புறம் அவங்க 2 பேருடைய பார்த்தா வியூஸ் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இப்போது இந்த அவங்களுடைய சிமிலாரிட்டிஸ் எல்லாம் எடுத்து ஒரு புக்காக போட்டதுக்கு எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த புக்காக பப்ளிஷ் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 63 பற்றி எழுதலான்னு தோணித்து. 63 நாயன்மார்களை பற்றி எழுதலாம். ஏன்னா அவங்கள தானே ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் சிவனை வந்து எடுத்துகிட்டு போகும்போது, புறப்பாடெல்லாம் கொண்டு போகும்போது முதல்ல இவங்கள தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. இவங்க என்னென்னா யார் வேணா இருக்கலாம், கண்ணப்ப நாயனாராக இருக்கலாம், அவர் வந்து ஒரு காட்டுவாசியாக இருப்பார், அவரும் இருப்பார், பெரிய பெரிய அப்பர், திருஞான சம்பந்தர், அவங்களாம் இருக்காங்க. எல்லா விதமான ஆட்களும் அவங்க வந்து அவங்களுடைய டோட்டல் டிவோஷன், கம்ப்ளீட்டாக பக்தி, அவங்களுடைய பக்தி எப்படி மனசார அந்த சிவனை வேண்டிட்டு அவங்களுக்கு எப்படி அவர் ஐக்கியமாயிட்டாங்க, சிவனுடைய ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அந்த 63 நாயன்மாருடைய கதைகளை, சரித்திரத்தை வந்து நான் ஹிந்தியில் தமிழ்நாடுக்கே சைவ சந்த் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, நம்ம பண்ணியிருக்கோம் ஏதோ ஒன்று. அவங்கள நார்த் இந்தியா அவங்களாம் ரொம்பவே, இப்போ கூட எனக்கு எங்கேருந்தெல்லாமோ ஃபோன் வந்தது, மதுராவில் இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்காங்க. நான் ஒரு செமினாருக்கு போகலை, அங்கே எங்கேருந்தெல்லாமோ எனக்கு ஃபோன் வந்து தமிழ்நாடுக்கு சைவ சந்தை பற்றி நாங்கள் படித்தோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் பற்றி தெரிய வருதுங்கிறது என்னுடைய கைங்கரியமாக நினைக்கிறேன் நான். சிறப்பு மேம், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கேட்கும்போது. இப்போ உங்களுக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க.
நான் நெறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணது வந்து ஒரு 2000லேருந்தே பண்ணிட்டுருக்கேன். இந்த சப்த சங்கம்ங்கிறது வந்து 2000ல ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாலேருந்தே கூட நெறைய செமினார் இதெல்லாம் வாஞ்சிநாதன் பத்தி பேசினது, அதெல்லாம் ஸ்பீச் எல்லாம் குடுத்துருக்கேனே தவிர, இந்த கிராண்ட் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லி தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதில போய் நீங்க இவரு மூமேதா சார் வந்து புக்க குடுத்துட்டு சொன்னாரு, "நீங்க புக்கு போடுறதுக்கு வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நீங்க வந்து தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்கு. நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிராண்ட் கிடைக்கும். புக்கு பப்ளிஷ் பண்றதுக்குன்னு" சொன்னாரு. சரி அப்படிதான் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியும். அப்புறமா எனக்கு வந்து அந்த சுதந்திர தியாகிகள் பத்தி போட்டேன் இல்லையா? தமிழ்நாட்டின் சுதந்திர தியாகிகள் பத்தி தமிழ்நாட்டுக்கு சுதந்திரதா சேனானிட்டு. அதுக்கும் அங்க காமு சேகர்ங்கிறவர் வந்து ஃபோர்வேர்டும் குடுத்து எனக்கு கிராண்ட்டும் குடுத்தாங்க. அப்புறமா அந்த அசுர புஷ்புன்னு அந்த கண்ணீர் பூக்கள், அதுக்கு மூமேதா சாரே ரொம்ப நன்னா ஃபோர்வேர்ட் எழுதி குடுத்தாரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புக்கு போடுறதுக்கு கூட இது நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் மாரியே நான் அவார்ட் மாரியே நெனச்சேன். இதே கூட ஒரு அவார்ட் மாரி இருக்கே! இவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறாங்களே! நம்ம தமிழ் கல்ச்சர வந்து நம்ம நார்த் இந்தியா கொண்டு போறோம்ன்னு சொல்லிட்டு, அப்படின்ட்டு. அப்புறமா நெறைய இப்படி அழவள்ளியப்பா புக்குன்னு இது நெறைய தமிழ் கல்ச்சர் எல்லாம் அங்க எழுதின உடனே, அவங்க வந்து எல்லாத்துக்கும் கிராண்ட் குடுத்துட்டு, அப்புறமா திடீர்னு ஒரு நாளைக்கு சொன்னாங்க, "நீங்க இவ்வளோ வருஷமா எழுதிட்டு இருக்கீங்களே! அப்படி அந்த பிரைஸ் இருக்கு. அதுக்கு நீங்க அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி குடுங்கன்னு" சொல்லி அவங்களே எனக்கு ஃபார்ம் எடுத்து குடுத்தாங்க. டிரான்ஸ்லேட்டர் அவார்டு. அதுக்கப்புறமா அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க, "இப்போ உங்களோட நேம் செலக்ட் ஆயிருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ஒர்க்க நம்ம பண்ணிட்டுருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சதே இந்த தமிழ் அண்ட் ஹிந்தி அத டிரான்ஸ்லேட் பண்றது தான். நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தொழில பண்ணிட்டு இருக்கணும் டிரான்ஸ்லேஷன். பிடிச்ச வேலை தான் இது. அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு சொன்னோனே ரொம்பவே மகிழ்ச்சியாச்சு. அது வேற சீஃப் மினிஸ்டர் கையால எனக்கு குடுத்தாங்க. நம்பவே முடியல. இப்படிலாம் கூட நம்மளுக்கு நடக்குமா லைஃப்லன்னு சொல்லி அது ரொம்ப என்னுடைய பாக்கியமா கருதுறேன். நம்ப ஏதோ பண்றோம். பட் அதுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைச்சானா நம்மளுக்கு ரொம்பவே உற்சாகமா இருது. இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் அந்த OAR பண்ணியிருக்கேன். உங்களுடைய நெறைய நூல்கள நெறைய வாசகர்கள் படிச்சிருப்பாங்க இல்லையா? அதுல ஏதாவது ஒரு வாசகர் உங்ககிட்ட பேசும்போதோ, ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து, நீங்க வந்து, "அடடா! இப்படியெல்லாம் வாசகர்கள் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்தித்தது உண்டா? பத்திரிகைகள்ல ஹிந்தி பத்திரிகைகள்ல என்னுடைய டிரான்ஸ்லேட்டட் ஸ்டோரீஸ்லாம் பப்ளிஷ் ஆகுது. வால்மீகி ராமாயண் அண்ட் கம்ப ராமாயண் கம்பேரிட்டிவ் அதெல்லாம் கூட நான் நெறைய ஆர்டிகிள்ஸ் இத தவிர நான் நெறைய ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதுவேன். அப்புறம் அகஸ்தியர் மலைய பத்தியும், அப்புறம் நெறைய கோவில்கள் பத்தியும், நெறைய மீனாட்சி கோவில் பத்தியும், நம்ம தீபாவளி எப்படி கொண்டாடுவோம் அத பத்திலாம் கூட இப்போ ரீசென்ட்டா நெறைய இதில பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு முன்ன பின்ன தெரியாத அழகா அதில இருக்கிற கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வச்சு அவங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்க எழுதினது அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. வெவ்வேறு ஊர்ல நார்த் இந்தியா எங்கேருந்தெல்லாமோ வரும் கால்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாராலயும் அந்த மாரி எழுத முடியாது. அப்படிலாம் கூட அப்ரிஷியேட் பண்ணி சொல்றாங்க சிலவங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்திற்கு இவ்வளவு படைப்புகள் நீங்க குடுத்திருக்கீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய எழுத்துக்கு எந்த விதத்தில இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, நம்ம எவ்வளவு தடங்கல் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிட்டே தான் போவோம். இப்போ வந்து ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு நெறைய டைம் இருக்கு. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உட்காந்து எழுதுவேன். கஷ்டம்னு தோணாது. நம்மளுக்கு பிடிச்ச வேலைய செய்யும்போது நம்மளுக்கு அது ஒரு ப்ளஷரா தான் தோணும். சந்தோஷமா தான் நம்ம செய்வோம். அடுப்பங்கரையில வேலை செஞ்சுட்டு அந்த மாரிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாரிலாம் எதுவும் இல்லாததுக்கே நான் அதிலேயே இருக்கணும். கிச்சன்லேயே இருக்க நெறைய நேரம் ஆகும். இப்போ சீக்கிரமா நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உட்காந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போ வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ அந்த டைம் எல்லாம் நம்ம வந்து இந்த மாரி எழுதுறதுக்கும், படிக்கிறதுக்கும் நெறைய படிச்சுட்டே இருந்தா தான் நம்மளால நல்லா எழுத முடியும். படிக்கிறதுக்கும் ஒரு நேரம் வேணும். அப்புறம் எழுதுறதுக்கும் நேரம் வேணும். அதெல்லாம் நம்ம வந்து மனசு இருந்தா நம்ம கட்டாயம் எது வேணா சரி. யூ ஹேவ் டு ஸ்டீல் டைம் டு டூ திங்ஸ் தட் வி லைக். நெறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நீங்க எழுதியிருக்கீங்க. தமிழ் மொழியில இவ்ளோ சிறப்பம்சங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டு வியந்த இலக்கியம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கம்பராமாயணம் இருக்கு. கம்பராமாயணத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. கம்பன் வந்து இப்போ வால்மீகி ராமாயணம் இந்த மாரியே அத படிச்சுட்டு அப்புறம் அவரும் எழுதியிருக்காரு. கம்பர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ஔவையார் எல்லாம் வந்து ரொம்பவே எவ்வளவு அவங்களுக்கு அனுபவம் இருந்தா அவங்க அந்த மாரி எழுத முடியும். அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருக்கு. இப்போ இது வந்து என்னைக்கு வேணா படிக்கலாம். ஆதி காலத்துல எழுதினா கூட இன்னைக்கும் அத படிச்சுட்டு நம்ப நெறைய கத்துக்கலாம். கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது அதுல தெரியறது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நெறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா,
பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் கொஞ்சம் மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றுதலா புத்தகங்கள அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்? ஆரம்ப காலத்துல குழந்தைகளுக்கு ஒரு வாசிப்பு பழக்கத்த வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான புத்தகங்கள் குடுத்து அவங்கள ஊக்குவிக்கலாம்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். தேசப்பற்று தான் முதல்ல. எல்லாம் இப்போ நம்ம சிவாஜி பத்தி படிச்சோம்னா, சிவாஜி வந்து அவங்க அம்மா வந்து சோறு ஊட்டும்போதே தேசப்பற்று தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி தேசப்பற்று முதல்ல கொண்டு வரணும். தேசப்பற்று இருந்தா நம்ம நாட்டு மேல நம்மளுக்கு பிடிப்பு வரும். நம்ம மொழி மேல நம்மளுக்கு பிடிப்பு வரும். எல்லாமே இப்போ நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள நெனச்சு பார்த்தோம்னா, எப்படி ஃபுல் கண்ட்ரில இருக்கிற எல்லாருமே எப்படி கலந்துனாங்க இல்லையா? போராட்டம். பிரிட்டிஷ்காரங்கள தொரத்தி அடிக்கிறதுக்கு இந்த ஃபுல் கண்ட்ரில இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒண்ணா எப்படி கூடினாங்க? ஸோ அந்த தேசப்பற்றுனால அப்போ அது எப்படி எப்படி அப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த கூகுள், இன்டர்நெட், மீடியா எதுவுமே கிடையாது. ஆனாலும் எல்லாரும் ஒன்று கூடி ஃபைட் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒற்றுமை வேணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கூகுள் மூலமெல்லாம் வராது. இப்போது நம்ம சோறு ஊட்டும் போதே அந்த தாயோடைய கடமை அது மேலே சொல்லி கொடுத்து, பெரியவங்களானாலும் சரி, நம்ம நாடு ஆனாலும் சரி, எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லி கொடுத்து, அந்த செல்லை தூக்கி தள்ளி வச்சுட்டு நம்ம நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, நம்ம அனுபவங்களை பற்றி சொல்லி, நம்ம எப்படி ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும். அந்த 63 படிச்சிங்கன்னா ஒருத்தருக்கு சாப்பாடு போடாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம கலாச்சாரம் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்களை எப்படி மதிச்சாங்க, தாய் தந்தையரை எப்படி மதிச்சாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்து அப்படி தான் வளர்க்கணுமே தவிர, அந்த செல்லை போட்டு டிவி போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தானா அந்த மாதிரி சரியாகாதுன்னு என்னுடைய எண்ணம். டீச்சர்ஸ்க்கும் அதே தான் கடமை. டெய்லி ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் இந்த புக்ஸில் இருக்க புக்கு லைப்ரரி பீரியட்னு ஒன்று இருக்கணும். அப்புறம் வந்து மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் இருக்கணும். அதெல்லாம் இருந்தது முன்னால். அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னா லைப்ரரி பீரியடில் பசங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து படிக்க வைக்கணும். அப்புறம் வந்து வெக்கேஷன்லலாம் கூட நம்ம லைப்ரரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். குழந்தைங்கள வந்து புக்குக்கு ஒன்ஸ் அவங்கள வந்து அதில் ஆர்வம் தூண்டி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவங்க நல்லா அந்த செல்லுலேயே இது பண்ண மாட்டாங்க. இதே படிச்சுட்டு. ஸோ கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கிற பசங்க தான் நாளைக்கு நம்மளோட லீடர்ஸ் ஆவாங்க. கண்ட்ரி எப்படி ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கு எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம எதிர்காலம் நம்ம பசங்க தான். ஸோ அவங்களுக்கு நல்ல வழி காமிச்சிங்கன்னா தான் அவங்க நம்மளையும் நல்லபடியாக நடத்த முடியும். ஒரு புத்தகத்த வாழ்நாள் முழுக்க நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்க படிக்க இப்ப எப்படி சொல்றது? ஒரு கேணியில வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஊறுமோ, அந்த அளவுக்கு நம்ம ஒரு புத்தகத்த நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நம்ம படிச்சாலும், நெறைய நெறைய விஷயங்கள் புதைந்து, நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு புதையல் மாதிரி இருக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு சொன்னா, எந்த புத்தகம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இல்லை எல்லாமே தான். இலக்கியங்கள் எல்லாமே நம்ம படிக்க படிக்க கோவில் கட்டியிருக்காங்க வச்சுங்க. அந்த கோவில் பற்றி ஆராய்ஞ்சிங்கன்னா எதனால அந்த கோவில் கட்டினாங்க எல்லா இலக்கியங்களும் நம்ம படிக்கணும். அந்த ஆர்வம் நம்மளுக்கு இருந்தானா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டிலேயே அதுவும் பாரத நாடுங்கிறது வந்து ரொம்ப புனிதமான நாடு, ரொம்ப பழமையான நாடு. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை மாத்திரம் தமிழ்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வெளி இலக்கியங்களை டிரான்ஸ்லேட்டட் அதெல்லாம் நீங்கள் படிங்க. நார்த் இந்தியாக்காரங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் தமிழ்லேருந்து நாங்கள் எல்லாம் நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் படிங்க. தமிழ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபுல் கண்ட்ரியை பற்றி அவங்கவுங்க ராஜ்யத்தை மாத்திரம் பற்றி தெரிஞ்சால் போகாது. தேச பற்று வரணும்னா எல்லா இலக்கியங்களும் எல்லாரும் படிக்கணும். ஸோ அது படிக்கிறதே வாழ்நாளே போகாது. ஸோ அதெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருந்தாலே ரொம்ப தேசப்பற்றும் வளரும், ஒற்றுமையும் வரும். இப்போ நம்மள மாதிரி தான் அவங்கள மாதிரி தான். இப்போ நானே இந்த மனு பண்டாரி சிவசங்கரி பார்த்தா 2 பேரையும் இன்டர்வியூ பண்ணால் ஒரே மாதிரி பதில் கொடுக்குறாங்க. அவங்க எழுதியிருக்கிற கதைகளும் அதே மாதிரி பிரச்சனைகளை பற்றி தான் எழுதியிருக்காங்க. இப்போது அந்த அனாதை ஆசிரமங்களில் கொண்டு போய் வயசானவங்களை விருத்தாசிரமத்தில் கொண்டு விடுறது, அந்த மாதிரி தான் நிறைய சின்ன குழந்தைங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி கதைகளை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பார்த்தாலே நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஃபுல் கண்ட்ரிலையும் பாரத நாட்டிலேயே இவ்வளவு ஒற்றுமை இருக்கு. அதனால ராஜ்யங்களா நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரே நாடா நினைச்சு எல்லா இலக்கியங்களும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ மொழிபெயர்ப்பு மூலமா தமிழ் மொழிய இந்த உலகத்திற்கு கொண்டு போறதுக்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க.
இன்னும் நெறைய இருக்கு. ஏன்னா, இப்போ கம்பராமாயணம் எல்லாம் வந்து நான் நான் இன்னும் பண்ணல. வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம். அத வந்து கம்பேரிட்டிவ் பண்ணி நெறைய ஆர்டிகிள்ஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ராமாயண யாத்ரான்னு சொல்லி ஸ்ரீலங்காக்கெல்லாம் போனோம். ஸோ, அங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்கள் எல்லாம் கூட இருந்தது. ஸோ, அதெல்லாம் கூட நான் ட்ராவலாக் மாரி எழுதியிருக்கேன். ஸோ, நெறைய விஷயங்கள் இருக்கு. தமிழ்ல வந்து நெறைய ஆர்டிகிள்ஸ்லாம் நெறைய படிச்சு, படிச்சு நான் நெறைய தமிழ் விஷயங்கள கொண்டு போய் ஆர்டிகிள்ஸ் மூலமா கூட நான் எழுதின்னு இருக்கேன். ஸோ, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு இங்க உள்ள விஷயங்களெல்லாம் நார்த் இந்தியா கொண்டு போக முடியுமோ, அத ஹிந்தியில மொழிபெயர்ப்பு பண்ணி நான் கொண்டு போயின்னு இருக்கேன். மேம், நீங்க எழுதின புத்தகங்கள்ல மனதின் வீணை ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க இல்லையா? அந்த புத்தகம் பத்தி சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஓசை அப்படின்னாலே நமக்கு வந்து இசை தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் வருது இல்லையா? ஸோ அது எந்த மாதிரியான புத்தகம்? அதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எழுதியிருக்கீங்க? அத பத்தி சொல்லுங்க. ம அ மன் கி ஜங்கார்ங்கிறது என்னுடைய ஹிந்தி புக்கு. அது வந்து 53 கவிதைகளுடைய கம்பைலேஷன். ஸோ, அது வந்து நெறைய அப்பப்போ எழுதின கவிதைகள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அத இது பண்ணியிருக்கேன். அண்ட் அதில இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா வந்து இதில இருக்கிற ராசலீலை ராசலீலான்னு சொல்லி ஒரு போயத்த வந்து இப்போ பரதநாட்டியத்துக்கு கூட வர்ணமா கம்போஸ் பண்ணி என் டாட்டர் பாடுறவா அவ. ஸோ, அந்த மாதிரி பாடியிருக்கா. பரதநாட்டியத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு அரங்கேற்றத்துக்கு இது எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மாதர் ஜான்னு ஒரு நார்த் இந்தியன் வந்து டியூன் போட்டு அதை பாடியிருக்காரு. ஸோ, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது. கண்டிப்பா. நம்மளுடைய எழுத்திலிருந்து ஒரு விஷயத்த அவங்க எடுத்து பாடலாக அவங்க வந்து கம்போஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு மிகப்பெரிய ம். விஷயம். ம். அது நம்மளுடைய எழுத்திற்கு அவங்க வந்து குடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். பத்மஸ்ரீ சகோதரிகள், அதாவது சுப்புலக்ஷ்மி அம்மாள் அவங்களுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்க இல்லையா? அவங்க சிஸ்டர் சுப்புலட்சுமிங்கிறவங்க வந்து அவங்க வந்து கேரளாலேருந்து அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவி மகாத்மியத்துலேருந்து படிப்பாங்க. கேரளால வந்து ஃபோக் சாங் மாதிரி அவங்க அத பாடுவாங்க. தேவி பாடம்னு சொல்லி. அத வந்து நம்ம நவராத்திரியும் போது எல்லாரும் சோபனம், தேவி பாடம்லாம் படிப்போம். ஸோ, அத வந்து இவங்க தமிழ்ல இவங்க தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத நம்ம வந்து அதே மாரி ஹிந்தியில கொண்டு தேவி மகாத்மியத்துடைய 8வது ஸ்கந்தம் அது. அத அப்படியே பொயட்ரி ஃபார்ம்லயே நான் ஹிந்தியில பண்ணியிருக்கேன். ஸோ, அதான் தேவி பாட்டுன்னு என்னுடைய இந்த புக்கு வந்தது. ஸோ, இது வந்து நெறைய கோவில்கள்ல இத டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. நெறைய பேருக்கு. இந்த பக்தி இலக்கியம்ங்கிறது. இந்த 63 தவிர இதுவும் இன்னொரு ஒரு பக்தி இலக்கியம் தான் நெனைக்கிறேன். ஸோ, பக்தி இலக்கியத்துக்கு என்னால உள்ள என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நெனைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நீங்க எழுதின எழுத்துக்கள்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்புல வந்து முக்கியமா இது குழந்தைகள நான் மனசுல வச்சுட்டு நான் எழுதியிருக்கேன். இந்த ஆமா. புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்காகவே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ம். மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஏதாவது படைப்பு ஆமா, செஞ்சிருக்கீங்களா? கட்டாயம். "தோந்துவாலே கணபதி" அப்படின்னு வந்து இந்த அழவள்ளியப்பா கவிதைகள வந்து கொஞ்சம் கவிதைகள நான் வந்து ஹிந்தியில பண்ணியிருக்கேன். ஸோ, அது வந்து நார்த் இந்தியால ரொம்ப அட்ராக்டிவா படமெல்லாம் போட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ, இது வந்து போபால்ல அப்பனா பிரகாஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுவும் நல்ல அங்க உள்ள பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் நம்புறேன். நம்ம அழவள்ளியப்பாவுடைய கவிதைகள்லாம் இங்க எப்படி படிக்கிறாங்களோ, அதே மாரி அங்கேயும் படிக்கணும்னு என்னுடைய ஆர்வம். ஸோ, அதனால தான் நான் அத வந்து ஹிந்தியில பண்ணியிருக்கேன். நீங்க படைத்திருக்கக்கூடிய நூல்கள், அதாவது மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே வந்து அனைத்து தரப்பினருக்கானதுமா இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம் மேம். மிக்க நன்றி. ஏன்னா எனக்கும் அதே தான் ஆசை. எல்லா விதமான ஆளுங்களும் படிக்கணும். சிலவங்களுக்கு இதுதான் பிடிக்கும். சிலவங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆர்வம். அண்ட் நம்மளுடைய இலக்கியம் எல்லா இடத்துலையும் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதே மாரி ஆகணும்னு சொல்லி தான் நான் என்னுடைய இதை ட்ரான்ஸ்லேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் நான் நிறைய பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ, எல்லாம் நல்லபடியாக ஆச்சுன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். மேம், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நாட்டை கடந்து மற்றொரு நாட்டிற்கு, அதாவது மொரீஷியஸ்க்கு நீங்க வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தீங்க இல்லையா? அங்க உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
எனக்கு இது ஒரு பெரிய ஒரு லக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். என்ன வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, எழுதுறவங்கலாம் இருக்காங்க. ஆனா என்ன வந்து அவங்க செலக்ட் பண்ணி வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அஃபிஷியல் டெலிகேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து என்ன அனுப்பிச்சது என்னுடைய பாக்கியமா கருதுறேன். இப்போ என்ன வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க பெரிய பெரிய மந்திரிகள்லாம் வந்தாங்க. ஸோ டெல்லியிலேருந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. ஸோ அங்க வந்து எங்கள வச்சுட்டு அப்புறம் அங்க சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அங்க உள்ள பீப்பிள் பத்தி தெரியறது. அங்க வந்து நம்ப ஆளுங்க தான் அங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. எப்படின்னா அவங்கள ஏமாத்தி கொண்டு போயிருக்காங்க. இங்க எல்லாம் தங்கம் கிடைக்கும். நாங்க தோண்டினா தங்கம் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லி கப்பல்ல நெறைய பேர் ஏத்திட்டு போயிட்டு அங்க ஏமாத்தி, அங்க வந்து கரும்பு தோட்டம் பயிர் பண்றதுக்காக அவங்கள தோண்ட வச்சு அப்படிலாம் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் அங்க சுத்தி காமிக்கும்போது நமக்கு தெரியும். அவங்கள கைதிகளா கால்லயும் கையிலயும் இது விலங்கு போட்டு இந்த கைதிகளா அவங்கள வச்சு தோண்ட வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வெவ்வேறு மொழிகள் பேசுறவங்களா இருக்காங்க அங்க. ஸோ மாரிஷியஸ் வந்து அது ஒரு புது அனுபவமா இருந்தது. மறக்க முடியாத அனுபவமா இருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸு எனக்கு கிடைச்சது. நான் எழுதுறதுனால தான் இது கிடைச்சுங்கிறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுடைய அம்மா வந்து திருநெல்வேலியிலிருந்து இப்போ நார்த் சைட் போயிட்டு அங்க வந்து செட்டில் ஆனாங்க. அங்க வந்து நம்மளுடைய அனைத்து விதமான கலாச்சாரங்களையும் அங்க வந்து அவங்க பிரதிபலிச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு பொங்கல் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது பண்டிகை காலங்களாகட்டும், அந்த நேரத்திலயும் எல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தை ரொம்பவே பின்பற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வந்துச்சு. நீங்க சிறுவயது உங்களுடைய ஆரம்ப கால படிப்பு இது எல்லாமே அங்க தான் இருந்துச்சா? இல்ல எப்படி அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சிறு வயதுல மறக்க முடியாத சில அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? அந்த அனுபவங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஆக்ரால தான் பொறந்தேன். அதனால தான் என் பேர் ஜமுனான்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ஏர் ஃபோர்ஸு. அதனால நெறைய யுத்தங்கள்லாம் பார்த்துருக்காரு. இன்ஃபேக்ட் அவர வந்து இந்த ரேடியோ தூர்தர்ஷன்லலாம் கூட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஏன்னா ராயல் ஏர் ஃபோர்ஸ் பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லேருந்தே அவர் சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து 3 வார் சைனா வார் என்ன, பாகிஸ்தான் வார் என்ன எல்லாமே இது பண்ணாரு. ஃபைட் பண்ணியிருக்காரு மிலிட்ரியில இருந்ததுனால. ஸோ அம்மா வந்து ஆனா விடவே பிரியவே மாட்டாங்க. அவங்க ஃபீல்ட் ஏரியால இருந்தா கூட அவங்க திரும்பி போமாட்டாங்க. அந்த வாரும்போது கூட ஃபேமிலியோட அங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பண்ணி அங்கேயே இருப்பாங்க. அப்போ அந்த பிளாக் அவுட் எல்லாம் ஆகும். இருட்டடிப்பு. அப்போ கம்ப்ளீட்டா லைட்டே எரியாம இருந்தா கூட அம்மா வந்து பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வாரும்போது மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, லால் பகதூர் சாஸ்திரி வந்தாரு. ஜவான்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவர் வராரு தெரிஞ்ச உடனே ஒரு டின்ல ஜாம் டின் ஒண்ணுல வந்து ஜவான் ஃபண்டுன்னு போட்டு 50 பைசா நெறைய பேர் வீட்லலாம் போய் கலெக்ட் பண்ணி ஜவான் ஃபண்டுன்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போனாரு. ஆஃபீசர்ஸ் மெஸ்ல வந்து அவர் வந்திருந்தாரு. எல்லாரும் காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. இவர் மாத்திரம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல குள்ளமா தொப்பி போட்டு காங்கிரஸ் தொப்பி போட்டு அவர் நின்னு இருந்தாரு. அப்பா கூட்டிட்டு போனாரு. அப்புறம் அவர் என்னன்னு கேட்டாரு. அப்புறம் இந்த மாதிரி ஜவான் ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் சொன்னாரு, ஐயோ ஜவான் ஃபண்டா, நாங்க தான் ஊரே உங்களுக்காக தான் கலெக்ட் பண்றது, ஜவானுக்காக தான் நீ எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்டாரு. சிரிச்சுட்டு ஆனா வந்து அதை வாங்கிட்டாரு. முதுகுல தட்டி கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு ரொம்பவே மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரூ. 29 50 பைசாக்கு எனக்கு வந்து அப்புறம் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து ரிசீவ் என் பேருக்கு வந்தது. நான் அப்போதான் 8 வயசு 9 வயசு அவ்வளோதான் இருக்கும். அப்போ எனக்கு அங்கேருந்து என்னுடைய ஃபஸ்ட்டு எனக்கு அங்கேருந்து கம்யூனிகேஷன் வந்தது. அதான் அந்த ஃபோட்டோலாம் கூட வச்சுருந்தோம். பட் அப்பாவுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆனதுனால இப்போ அந்த ஃபோட்டோ கைவசம் இல்லை. ஆனால் மனசில் வந்து அது ரொம்ப பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜவான்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஆதம்பூர்னு அந்த ஒரு ஜலந்தர் ஆதம்பூரில் தான் இருந்தோம். அப்பா வந்து தமிழ் சங்கம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு. பாரதியார் டேலாம் கொண்டாடுவாங்க. அங்கே பாரதியார் பாட்டெல்லாம் பாடி பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்லாம் இருந்தது. அப்போது அங்கே இங்கேருந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து அங்கே எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா தான் போய் அவங்கள தமிழ் பேசுகிறதுனால அவங்கள போய் ரிசீவ் பண்ணி அவங்கள அகாமடேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, நிறைய பேர், ஜெமினி கணேசன் எல்லாருமே வந்தாங்க. அப்போது அப்பா வந்து ஆஃபீஸர்ஸ் மெஸ் கூட்டிகிட்டு போனோடனே ஜெயலலிதா அம்மா வந்து என்னை நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை தூக்கி மடியிலலாம் கூட வச்சுட்டாங்க. அதெல்லாம் கூட எனக்கு மறக்க முடியாது. அப்புறம் தான் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ரொம்ப சைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் போட்டு அவங்க பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்கில் சிக்னேச்சர் அதெல்லாம் கூட நாங்கள் இப்போ ஆட்டோகிராஃபெல்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். ரொம்பவே மகிழ்ச்சி மேம். உங்களுடைய அனுபவங்கள் பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு.
தமிழ் இலக்கியம், பாரதியார் பாடல்கள் மற்றும் பாரம்பரிய தமிழ் நூல்களை இந்தியில மொழிபெயர்த்து தமிழ் கலாச்சாரத்தை இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் சொன்னாங்க. அவங்களுடைய நூல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப கவர்ந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். கண்டிப்பா வந்து அந்த நூலை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன். நிறைய நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்க நிலையத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பயணம் பற்றி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா நேயர்களுக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய விருந்தா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்பவே நன்றி மேம். இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே என்னோட தொடர்பு உண்டு. நான் ஹிந்தி ப்ரோக்ராம்லலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி யூத் ப்ரோக்ராம் எனக்கு 80ஸ்லேருந்தே நான் இதில் கலந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் இங்கே. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸை நான் கலந்துருக்கேன். குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், தமிழில் கூட குரூப் டிஸ்கஷன், இங்கிலீஷில் குரூப் டிஸ்கஷன், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லலாம் நான் கலந்து இப்போது அமிர்தோத்சவ்னு இருந்தது. அந்த 75வது சுதந்திரம் கிடச்சது. ஸோ அப்போது வந்து நிறைய சுதந்திர பாஷ்யம் மாரியா என்ன நிறைய பேர் அழகுமுத்துக்கோன், அவங்க வாஞ்சிநாதன், நிறைய பேரை பற்றி நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில். இப்போ தமிழ்லேயும் என்னை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இப்போ 90வது வருஷம் நடந்துட்டுருக்கு ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சு. ஸோ அதில் என்ன அந்த டயத்தில் வந்து என்னை பங்கெடுக்க சொன்னது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. இதுவரை எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் அபிலாஷா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.